ஐயா, நான் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் திருமழிசையில் இருக்கிறோம். எங்கள் தொகுதியில் சிஎம் அவர்கள் பல நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்கள் ஊரில் இங்கே திருமழிசை நகரத்துக்கு மட்டும் பேரூராட்சி அளவு பெரிய 1,20,00,000 கட்டி கொடுத்துருக்குறாரு. ஸ்கூலுங்கள் பல ஸ்கூல் இருக்குது சார். இங்கே எல்லாத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அண்ணன் நிறைய பண்ணியிருக்காரு. நான் கட்சி சாராதவன். நான் சிஎம் பலவிதமான திட்டங்களில் ஒரு திட்டம் எதுன்னா, லேடிஸ்க்கெலாம் பாவம் இங்கேருந்து போய் வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி காசே இல்லாமல் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயாக வராங்க. ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரெண்டாவது திட்டம் பார்த்திங்கன்னா, இங்கே 1000 ரூபா கொடுக்குறாங்க. எங்கள் வீட்லேயும் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு மகளிருக்கு 1000 ரூபா தராங்க. எங்கள் வீட்லேயும் வாங்குகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் புள்ள கூட கொடுக்க மாட்டான் துட்டு, ஆனால் சிஎம் எங்களுக்கு தராரு. அதனால் இந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். மூணாவது திட்டம் எங்களுக்கு இப்போ பசங்களுக்கு படிக்கிறதுலேருந்து, அதை உதாரணத்துக்கு கூட குழந்தைங்க படிக்கிறதுக்கு காலை உணவு திட்டம், அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி, பலவிதமான உரிமை தொகை, பலவிதமான உதவிகள், பலவிதமான திட்டங்களை இந்த மக்களுக்கு நல்லா செய்கிறாருங்க. அதனால் மறுபடியும் 2026 திமுக ஆட்சி வரணும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் கேட்குறோம். கட்டாயம் திமுக வரணும் நாங்கள் எதிர்பார்க்கணும் ஐயா.